வணக்கம் நேயர்களே. மகா பெரியவர் இன்றைக்கு நமக்கு அழகான ஒரு கதை சொல்லுகிறார். இந்த அருமையான கதையை எனக்கு மின்னஞ்சலில் அனுப்பி வைத்தவர் என்னுடைய நண்பரும் முதியவருமான சிங்கப்பூரில் வாழ்கின்ற திரு ஏபி ராமன் அவர்கள். சிங்கப்பூரிலே மிக முக்கியமானவர் அவர். அவரை தமிழ் செல்வர் என்றே நாம் அழைக்கலாம். எந்த தமிழ் விழா அங்கு நடந்தாலும் அதை அழகாக ஒரு வர்ணனையாளராக இருந்து அவர் பதிவு செய்வார். மகா பெரியவர் சொன்ன ஒரு கதையை அவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். நம்ம கதை என்னன்னு கேட்போமா? போலாமா அவர்கிட்ட? அவர் என்ன சொல்றாரு, மாணிக்கவாசகரை பற்றி சொல்லுகிறார். நால்வர் என்று சொல்லுவோம். அதில் மாணிக்கவாசகர் ஒருவர். மற்ற 3 சமய குறவர்கள் மாதிரி மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பிள்ளையாரை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. இருந்தாலும் பிள்ளையார் மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையில் ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறார் மகாபெரியவர். நமக்கு ஒரு சுவாரஸ்யம் வருகிறது அல்லவா? இன்னொரு வரி சொல்லுகிறார். அப்போ நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகும். ரொம்ப பேருக்கு தெரியாத கதை ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறார். அவ்வளோதான், எல்லாரும் உடனே கேட்குறோம் உட்காந்து. ஏன்னா தெரியாத கதையை நம்ம தெரிந்து கொண்டு 4 பேருக்கு சொல்வதில் தானே நமக்கு ஆர்வம். பழைய காலத்தில், இந்த சரித்திர காலத்தில் பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு செல்வதற்கு நல்ல சாலை என்பது ஆவுடையார் கோயில் வழியாகத்தான் இருந்ததாம். இன்றைக்கு ஆவுடையார் கோயில் என்று சொல்லுகிறோமே, பார்த்துருக்கீங்களா? அந்த கோவில் என்ன அற்புதமான கோவில். அதை பற்றிய விவரங்கள் அவர் சொல்லவே நம்ம கேட்போம். அப்போ பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு செல்லுகின்ற நல்ல சாலை என்பது அந்த ஆவுடையார் கோயில் வழியாகத்தான் இருந்தது. மாணிக்கவாசகர் காலத்தில் இந்த ஆவுடையார் கோவிலுக்கு என்ன பெயர்? நீங்கள் உடனே சொல்லிவிடுவீர்கள், திருப்பெருந்துறை. அதுதான் அதனுடைய ஒரிஜினல் நேம். திருப்பெருந்துறை என்பதுதான் அதனுடைய பெயர். அந்த திருப்பெருந்துறையில் இந்த யாத்திரிகள், பயணிகள், வழிப்போக்கர்கள் தங்குவதற்கு ஒரு சத்திரம் இருந்தது, நல்ல சத்திரம். அந்த திருப்பெருந்துறை சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருந்தார். அந்த பிள்ளையார் கூரை இல்லாத பிள்ளையார். எத்தனையோ பிள்ளையார்கள் அது மாதிரி உண்டு. சில பேருக்கு சில பிள்ளையார்கள் அட்லீஸ்ட் அரச மரத்திற்கு பக்கத்திலேயாவது பிரதிஷ்டை பண்ணி இருப்பார்கள். இவர் கூரை இல்லாமல் வானம் பார்க்க உட்கார்ந்திருந்தார் இந்த பிள்ளையார் என்று சொல்லுகிறார்கள். இப்போ வெயிலில் நடந்து வருகின்ற யாத்திரிகர்கள் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கு அந்த அண்மையில் இருக்கின்ற சத்திரத்திலே தங்குவார்கள். பக்கத்திலே நிழல் இல்லாமல் வெயிலிலே காய்ந்து கொண்டிருப்பார் இந்த பிள்ளையார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன கான்ட்ராஸ்டன். வரவங்க சௌகரியமாக தங்கி கொள்ள வெயில் இல்லாமல் அந்த கடுமையிலிருந்து நிழலில் இளைப்பாற ஒரு சத்திரம், பக்கத்தில் முழுக்க முழுக்க அந்த வெயிலை வாங்கி கொள்வதற்காக ஒரு பிள்ளையார் இருக்கிறார். இப்படி இன்னும் பல இடங்களில் இது மாதிரி உண்டு. அவருக்கு வெயில் உகந்த பிள்ளையார் என்று அது மாதிரி பிள்ளையார்களுக்கு பேர் வெயில் உகந்த அம்மன் உண்டு பாருங்க. அது மாதிரி கூரை இல்லாமல் வெயிலிலே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வெயில் உகந்த பிள்ளையார் என்று சொல்லுவார்கள். இங்கே வெயில் காத்த பிள்ளையார் என்று அவருக்கு பெயர். திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய இந்த சத்திரத்துக்கு அருகிலே இருக்கின்ற பிள்ளையாருக்கு வெயில் காத்த பிள்ளையார் என்ற பெயர். என்ன வேறுபாடு அப்படின்னா, மற்ற இடங்கள்லாம் ஜனங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வெயில் கொடுமையை தானும் சேர்ந்து ஒரு சிம்பத்தியில் அவரும் சேர்ந்து அனுபவித்துக் கொள்ளுகிறார் அல்லவா? அதனால் உகந்து ஏற்றுக்கொள்வதால் அங்கே உகந்து ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கின்ற காரணத்தால் அந்த இடங்களில் இவர் வெயில் உகந்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். இங்கேயும் அதற்கு ஒருபடி மேலே போய் இந்த பிள்ளையார் என்ன செய்கிறார் என்றால், சத்திரத்தில் தங்குபவர்களை தங்கவிட்டு அவர்கள் வெயிலினுடைய கடுமையினால் பாதிக்கப்படாமல் இருக்க, அப்புறம் யாத்திரை அவர்கள் தொடர்ந்து செல்வார்கள். அவர்கள் வாங்கி கொண்டிருக்க வேண்டிய வெயிலை எல்லாம் சேர்த்து தான் வாங்கி கொள்ளுகிறார். வைக்கேரியஸ் சஃபரிங் என்று அழகான ஆங்கில சொற்றொடரை மகா பெரியவர் இங்கே பயன்படுத்துகிறார். அப்படி தாமே அந்த கடுமையை வாங்கி கொண்டு அவர்களை காப்பாற்றுகிறார். எனவே வெயில் காத்த பிள்ளையார். இதிலிருந்து என்ன குறிப்பு? அந்த சத்திரம் என்பது இந்த விநாயகருடைய அருள்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இது எதுக்கு இப்போ சொல்கிறாருங்க? இருங்க, திருப்பெருந்துறையில் தான் இருக்கும். சத்திரத்தை பார்த்துட்டோம், வெயில் காத்த பிள்ளையாரையும் பார்த்துட்டோம். இப்போது நம்முடைய திருவாத ஊரார், அவர் தான் பிறகு மாணிக்கவாசகர் என்று அழைக்கப்படும். திருவாத ஊர் மதுரைக்கு அருகிலே இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அங்கே அருமையான சிவன் கோயில் இருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாண்டிய ராஜாவுக்கு குதிரை வாங்க போகிறார் மந்திரியான திருவாத ஊரார். அவர் குதிரை வாங்க போகிற வழியில் இந்த திருப்பெருந்துறைக்கு திருப்பெருந்துறையில் குதிரை வாங்க போல, திருப்பெருந்துறை வழியாக செல்ல வேண்டும்.
இந்த திருப்பெருந்துறைக்கு வந்து இப்போ இத்தனை நேரம் பெரியவர் வந்து குறிப்பிட்டார், அந்த சத்திரத்தில் தான் இரவு தங்கினார். சரியா? ஆவுடையார் கோயிலுக்கு முந்தைய பெயர் திருப்பெருந்துறை. அந்த ஊரிலே ஒரு சத்திரம். பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டை செல்வதற்கு அருமையான சாலை அது வழியாகத்தான் செல்லும். அதற்கு அருகே வெயிலிலே இருப்பதால் வெயில் காத்த பிள்ளையார் இதுவரைக்கும் பார்த்தோம். அந்த சத்திரத்தில் தான் திருவாதவூரர் வந்து தங்குகிறார். அன்றைய இரவு தங்கும் பொழுது இந்த வெயில் காத்த பிள்ளையார் திருவாதவூராருடைய கனவிலே வருகிறார். கனவிலே வாதவூராருக்கு இந்த வெயில் காத்த பிள்ளையார் காட்சி அளிக்கிறார். எப்படி? தானே பிரம்மாவாக, தானே விஷ்ணுவாக, தானே ருத்ரனாக காட்சி அளிக்கிறார். அதெல்லாம் ஆச்சரியம் இருக்க முடியும். சுக்லாம்பரதரம் விஷ்ணு என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆனால் அப்படி காட்சி அளிக்கிறாராம். காட்சி அளித்து என்ன சொல்லுகிறார்? இந்த ஊரிலே, இந்த திருப்பெருந்துறையிலே பரபிரம்மத்துக்கு ஒரு கோயில் கட்டு என்று பிள்ளையார் திருவாதவூராருக்கு சொல்லுகிறார். பரபிரம்மத்துக்கு தத்துவமாயிற்றே, அதற்கு எப்படி கோயில் கட்டுவது? அப்படி நீ விழிக்க வேண்டாம். பரபிரம்மத்துக்கு நேரடியாக கோயில் கட்ட முடியாதுதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது என்பதை துளியாவது நீ மக்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? இல்லையா? இல்லை என்றால் அந்த தத்துவம் என்பது என்னவென்றே தெரியாமல் அவர்கள் மடிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எனவே அப்படி ஒரு கோவில் கட்டு, சிம்பாலிக்காக என்று அந்த வார்த்தையே சொல்லுகிறார் மகாபெரியவர். உருவகமாக, சிம்பாலிக்காக ஒரு கோயிலை கட்டு. இப்போ பிரம்மம் என்பது அருவம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய விக்கிரகங்களில் சிவலிங்கம் தவிர மீதி எல்லாம் உருவம் தான். பிரம்மம் என்பது அருவம். நாம் பார்க்கக்கூடிய மூர்த்திகளில் சிவலிங்கத்தை தவிர மீதி எல்லாம் உருவங்கள் தான். சிவலிங்கம் உருவம் இல்லை, அவயவங்கள் கொண்ட உருவம் இல்லை, இல்லையா? அதற்கு அங்கங்கள் இருக்கின்றனவா? இல்லை, அப்படியே இருக்கிறது, அவ்வளோதான். அவயவங்கள் கொண்ட உருவமும் இல்லை, அது அருவமும் இல்லாமல் ஒரு நீள உருண்டையாக இருக்கிறது, பானம் மாதிரி தானே இருக்கும் சிவலிங்கம் என்பது. அதனால் அரு உருவம் என்பதே அதற்கு பெயர். தேவாரத்தில் நிறைய பார்க்கலாம். அரு உருவம் என்பதே அதற்கு பெயராக இருக்கிறது. இந்த சிவலிங்கத்திற்கு பீடம் வைத்திருக்கிறதே ஆவுடையார் தானே சொல்லுகிறோம். அதற்கு அந்த ஆவுடையார் என்னன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் மூன்றும் சேர்ந்தது அந்த ஆவுடையார். அதுதான் வந்து தாங்குகிறது. இதை காட்டத்தான் லிங்கம் அமைத்திருக்கிறது. இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அதற்கு மேலே அந்த பரபிரம்ம தத்துவமாக இருக்கக்கூடிய சிவனை காட்டுவதற்காக சிவலிங்கம் அங்கே அமைத்திருக்கிறோம். ஆனால் என்ன ஆகிறது? உருவ தத்துவத்திலேயே ருசி கண்ட ஜனங்கள் அந்த சிவலிங்கத்தையும் ஒரு உருவமாகவே கருதி, அதையும் ஒரு மூர்த்தி என்றே கருதி அப்படியே வழிபட துவங்குகிறார்கள். அது எப்படி? அவருடைய இயல்பு இருந்துவிட்டு போகட்டும். ஆனாலும் இவ்வளவு பெரிய தேசத்தில் ஒரு இடத்திலாவது அந்த பரபிரம்மத்தை, அந்த அருவ பரம்பொருளை அருவமாக, அழுத்தமாக ஞாபகப்படுத்த ஒரு கோயில் வேண்டாமா என்று வெயில் காத்த பிள்ளையார் திருவாதவூராரின் கனவிலே கேள்வி கேட்கிறார். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? ஆவுடையாரை மட்டும் மூலஸ்தானத்தில் வைத்துவிடு, அதற்கு மேல் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணாமல் விட்டுவிடு. விட்டுவிடு என்றால் நீ காலியாக விட்டு விடுகிறாய் என்று பொருள் இல்லை. அதுதான் நாம் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மூலம் என்று நம் ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக செய்யப்படுகின்ற ஏற்பாடு என்பதை புரிந்து கொள். அதற்கு ஆத்மநாத சுவாமி என்று பெயர் வை. இதெல்லாம் வந்து வெயில் காத்த பிள்ளையார் திருவாதவூரார், பிற்பாடு மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்பட்ட திருவாதவூராருக்கு சொன்னது என்று மகா பெரியவர் நமக்கு தெரிவிக்கிறார். எவ்வளவு ருசிகரமான தகவல் பாருங்க. நாளை குருந்த மரத்தின் கீழ் உனக்கு ஒரு குறிப்பு காத்திருக்கிறது, அதற்கு பின் நீ செய்யலாம். என்ன சுவாமி என்று திருவாதவூரார் கேட்கிறாராம் பிள்ளையாரை. இல்லை, அது நாளை காலையிலே உனக்கு புரியும். நான் சொல்லுகின்ற பரபிரம்ம தத்துவம் என்ன என்பது உனக்கு நாளை காலை தெரிவிக்கப்படும் என்கிறார். அதற்கு பிறகுதான் மறுநாள் காலை அப்படி கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியிலே குருந்த மரத்தடியில் சிவபிரானே ஒரு அந்தண வடிவில் சீடர்களோடு வந்து வீற்றிருந்து திருவாதவூராரை அப்படி அழைக்கிறார். அதற்கு பின் நடந்தது கதை நமக்கு தெரியும். அவர் மணிமணியாக பாடியது திருவாசகம் பாடி மாணிக்க வாசகர் என்கின்ற பெயரை அவர் பெறுகிறார். இப்படி இப்போ இந்த ஆவுடையார் என்னும் பொழுது ஆ என்றால் மாடு, ரிஷபம், உடையார் என்றால் சுவாமி. நமக்கு மகா பெரியவர் சுட்டி காட்டுகிறார். பல கல்வெட்டுகளில் பார்த்தால் ராஜராஜேஸ்வரம் உடையார், சுவாமி என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் உடையார் என்று அவர் சொல்லுகிறார்.
சுவாமி என்பதற்கு தமிழ் வார்த்தையாக உடையார் என்றே போட்டிருக்கும் கல்வெட்டுகளில் நீங்கள் காணலாம். திருநாகேஸ்வரம் உடையார், ராஜராஜேஸ்வரம் உடையார் என்று. இப்போ உடையார் என்றால் மாடுகளுக்கெல்லாம் தலைமையில் அவற்றுக்கு சுவாமியாக இருக்கின்ற ரிஷபம்தான் உடையார். இப்போ அருமையாக ஒரு வாசகம் சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு யானை சொன்னதன் பேரில் குதிரைக்கான பணத்தை மாட்டுக்கு கோயில் கட்டினார், மாட்டுக்கான கோயில் கட்டினார் மாணிக்க வாசகர் என்கிறார். சுவாரஸ்யமார். யானை பிள்ளையார் சொன்னதன் பேரில் குதிரைக்கான பணத்தில், குதிரை வாங்கத்தானே பாண்டியன்ட்டு இந்த பணம் வாங்கிட்டு போறார், மாட்டுக்கு கோவில் எழும்பிற்று என்று அருமையாக இந்த கதையை சொல்லுகிறார். இப்போ லிங்க ரூபத்தில் அங்கே பரமேஸ்வரன் ஜீவாத்மாக்களான அத்தனை பசுக்களுக்குள்ளும் உடையாரான பசுபதி, அந்த மாட்டு ஜாதி பசுபதியான ஆவுடையார் மேலே உட்கார்ந்திருப்பார். அப்புறம் பிள்ளையார் முன்னாடியே சொன்னது போல் இந்த குருந்த மரத்தடி காட்சியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஆவுடையார்ல ஆவுடையார் மட்டும்தான் இருக்கு, அங்கே லிங்கம் பிரதிஷ்டை பண்ணலை அப்படின்னு இன்னும் நம்ம சொல்லுகிறோம். இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. இந்த கதை கேட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஆவுடையார் என்பது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே அருவமாக இருக்கிறது பரபிரம்ம தத்துவமாகிய சிவம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த கதையை கேட்டுவிட்டு நாம் இனி அந்த கோவிலுக்கு சென்றோமானால் நமக்கு அந்த தத்துவம் புரியும். அந்த தத்துவம் புரிய என்னென்னமோ உள்ளே நடக்கும். கட்டுக்கள் அவிழும், கர்மவினை தீரும், கடவுளுடைய திருப்பதம் கண்ணெதிரே தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ மாணிக்கவாசகர் என்கின்ற புது பெயரும் அவருக்கு உண்டாகிவிட்டது. ஆவுடையார், அந்த திருப்பெருந்துறை கோயிலுக்கு இங்கே ஆவுடையார் கோயில் என்ற அந்த ஊருக்கே பெயர் மாறிவிட்டது. அம்பாளுக்கும் அங்கே யோகாம்பிகை என்று பெயர். இவர் ஆத்மநாதர்னா அவள் யோகாம்பிகை அத்தனை இருக்க முடியும். இப்போ ஆனால் இன்னொரு குறிப்பு வைக்கிறார். இப்படி கோயில் கட்ட சொன்ன அந்த பிள்ளையாருக்கு மும்மூர்த்திகள் அவர் நான் தானே சொன்னார். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் நான் தான் என்று தானே மாணிக்கவாசகருடைய கனவிலே இந்த வெயில் காத்த பிள்ளையார் சொன்னார். எந்த கோயிலும் இல்லாத வண்ணம் இந்த ஆவுடையார் கோயிலில் மட்டும் 3 பிள்ளையார் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும் மகா பெரியவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆனை சொல்லி குதிரை காசில் ஆவுடையார் வந்தார். அதற்கு முன்பு மரத்தடியில் அவரே வந்து அமர்ந்தார். ஞான யோக வாசகனை தன்னிடத்தில் அழைத்தார். ஆவி உருகும் தீந்தமிழில் தன்னையே கரைத்தார். அருவம் உருவம் அருவுருவம் அத்தனையும் அவனே. அதரம் குழைய நகை புரியும் அத்தனெங்கள் சிவனே. சருமம் போர்த்தி வந்ததுவும் சங்கரனே அறிவோம். சாந்தி தரும் காஞ்சி மகான் தாள்கடையே பணிவோம் என்று சொல்லி ஒரு சின்ன மகா வாக்கியத்தை பார்ப்போம். மனிதன் செய்ததாக தோன்றும் எதுவும் இறைவன் சிருஷ்டித்ததே. நாமல்லவோ இதை படைத்தோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். படைப்பை படைக்காத வரை எதையும் படைத்ததாக மனிதன் கருதி கொள்ள முடியாது. படைப்பை நாம் படைக்க முடியுமா? கேன் வி கிரியேட்? ஒன்றுமே முடியாது. நாம் எல்லாம் அவன் வைத்த கல்வெட்டு வாசகர்கள் தான் என்று சொல்லிக் கொள்ளலாம். இதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் நினைத்தோம், இதை நாம் செய்தோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். எதையும் நாம் உருவாக்கவில்லை. இங்கு ஏற்கனவே படைக்கப்பட்டிருப்பதை குழந்தை சொப்பு விளையாடுவது போல் சேர்த்தும் பிரித்தும் நாம் பண்ணுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த படைத்தவனுடைய காலடியை பற்றி கொள்வோம். படைப்பிலிருந்து விடுதலை பெறுவோம். வணக்கம்.